அண்மைச் செய்தி. வேங்கை வயல் வழக்கை சிபிஐயிடம் தமிழ்நாடு அரசு ஒப்படைக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். வேங்கை வயல் விவகாரத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது விசிக தலைவர் திருமாவளவன் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக திமுக கூட்டணி கட்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் வேங்கை வயல் வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 3 பேரை குற்றவாளிகள் என கூறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற வலியுறுத்தலையும் அவர் முன்வைத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நீண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது திமுக அரசுக்கு கொடுக்கப்படும் அழுத்தம் என்று எடுத்துக்கொள்வதா? என்ன விவரம்? அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? பாலா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏற்கனவே, அதாவது சில மணி நேரத்திற்கு முன்னதாக, வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி இருந்தனர். தற்போது இந்த சூழ்நிலையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொல் திருமாவளவன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக காவல்துறை குற்றப்பத்திரிகை விசாரணையை தாக்கல் செய்திருப்பதை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கக்கூடாது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசை ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக வேங்கை வயல் வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் காவல்துறை தொடர்ச்சியாக தாமதத்தை ஏற்படுத்தி இருந்ததாகவும், தற்பொழுது 3 பேர் குற்றவாளி என்று குற்றப்பத்திரிகை தயார் செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிறது. தற்பொழுது இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க கூடாது, இதில் சந்தேகம் இருப்பதாகவும், உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கான நடவடிக்கை இனி இதில் எடுப்பதில் தாமதம் ஏற்படும் என்றும், எனவே சிபிஐயிடம் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒப்படைக்க வேண்டும் என்றும், இதை தமிழ்நாடு அரசே முன்வந்து சிபிஐ விசாரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருமாவளவன் அறிக்கை மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். பாலா, வேறு என்ன அம்சங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் ராஜ்குமார்? குறிப்பா சிபிசிஐடி விசாரணை மேல் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் இதை பார்க்க முடியுது. திருமாவளவன் ஒரு மிக நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். திமுக அரசுக்கு குறிப்பாக இந்த அறிக்கையின் வாயிலாக எந்த அழுத்தத்தை அவர் முன்வைத்திருக்கிறார்? ஏற்கனவே, அதாவது கடந்த ஆண்டு, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே 2023 ஜனவரி மாதமே சிபிசிஐயிடம் இந்த வழக்கினுடைய விசாரணை ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் வழக்கினுடைய விசாரணை நடைபெறும் போதே, அதாவது மெத்தனமாகவே சிபிசிஐடியினுடைய காவல்துறை விசாரணை இருந்ததாக திருமாவளவன் குறிப்பிடுகிறார். எனவே தற்பொழுது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் தொடர்பாக சிபிஐயிடம் ஒப்படைக்கலாமா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியதற்கு பிறகு அவசரமாகவே தற்போது இதில் 3 பேர் குற்றவாளி என்று காவல்துறையினுடைய குற்றப்பத்திரிகையில் சிபிசிஐடியினுடைய காவல்துறையினர் தெரிவித்திருப்பதாக சந்தேகத்தை எழுப்புகின்றனர். எனவே இதில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்காக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கத்தோடு சிபிசிஐடியினுடைய நடவடிக்கை இருந்ததாக சந்தேகத்தை எழுப்புகின்றனர். எனவே இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசை முன்வந்து சிபிஐ விசாரணை நடத்துவதற்கான வழக்கினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதை தமிழ்நாடு அரசே சிபிஐ விசாரணை செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். நிச்சயமாக ராஜ்குமார், மிக முக்கியமான கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தனது கூட்டணி அரசான திமுகவிற்கு முன்வைத்திருக்கிறார். வேங்கை வயல் வழக்கு விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று தனது அறிக்கையில் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.